இன்னைக்கு நாம 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ட்ரெயின் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல சொல்லப்படாது. அண்ட் முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிகரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கீங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஒரு ட்ரெயினை தான் காட்டுறாங்க. இந்த ட்ரெயின்ல தான் ஹீரோயினும் அவங்க அம்மாவும் ஒரு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க காதலிக்கிற பையனை கூட்டிட்டு இந்த ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ள கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் எடுக்க போற நேரம் பார்த்து ஹீரோயின் அம்மா என்ன பண்றாங்கன்னா தான் பொண்ணை கூப்பிடுறாங்க. இதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சம்பவத்தை பாலே முடிச்சிட்டு அவங்க காதலனை வந்து பார்த்தீங்கன்னா வழி அனுப்புறதுக்காக ரெடி ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பிரியறதுக்கு மனசே கிடையாது. சரி போயிட்டு கொஞ்ச நாள் தானே வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க காதலனை அனுப்பி வைக்கிறாங்க. ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் ஏறாரு. அவன் என்ன பண்றான்னா ஹீரோனை பார்த்துட்டே போறான். ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு அவங்களோட கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்றப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா அவனை வழி அனுப்பி வச்சுட்டியா, ரொம்ப நல்லதுமா, அவன் வந்தா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டான்ல, அவனோட தங்கச்சி மாதிரி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா கடுப்பாயிட்டு, மா உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான் அப்பெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு, நானும் அவனும் ஃப்ரெண்டு தான் புரியுதா, இந்த தங்கச்சின்ட்டு உறவு முறையெல்லாம் வச்சு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி டீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பேனா எனக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் படுக்கிறேன் அப்புறமேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஏஞ்சிருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏறப்போ ஒருத்தனை பார்த்தாங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயின் அம்மா கிட்ட போயிட்டு மேடம் நான் இங்க உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லப்பா இது உன்னோட சீட்டு கிடையாது, நீ ஏன் வந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல என்னோட சீட்டு எதுனே தெரியல, இங்க பாருங்களேன் என்னோட டிக்கெட் தண்ணியில நனைஞ்ச பேருக்கு சீட் நம்பர் தெரியல, அதனால தான் இங்க உட்காந்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கிறேன். எப்படியும் டிடிஆர் வந்த கடுத்தது என்னோட சீட் இல்லைன்னு சொல்லுவாரு, நான் அவர்கிட்ட என்னோட சீட் நம்பரை கேட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி உட்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அவன் உட்காந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போக ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா சரி நான் மேல போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல போய் படுக்காம செல்ல நோண்டிட்டு இருக்காங்க. அப்ப இவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு கிரண் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீ குடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப குடுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறான். எனக்கு வர செம்ம தலைவலி, நல்ல நீங்க டீ குடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசிட்டே வந்துட்டு இருக்கான். கிரண் வந்து பாத்தீங்கன்னா மேல வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா, இவங்க ரெண்டு பேரும் விடிய பேசிட்டு இருக்கதை கேட்டு உங்களுக்கு செம்ம கடுப்பா போயிட்டு, என்னடா இவங்க நோய் நோய் பேசிட்டே இருக்காங்க, நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா தான் வேலை வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்கானா, இவனு வந்து பாரு நோய் நோய் பேசிட்டே இருக்கான், சரியான பழமா இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையாச்சா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றான், புக்கு படிச்சிட்டு இருக்கான். புக்கு மட்டுமா படிச்சிட்டு இருக்கான். அப்படி படிச்சிட்டு இருக்க சாக்குல ஹீரோன் மேல படுத்துட்டு இருக்காங்களா, அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிட்டு நீ என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அம்மா என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு தூங்காததை பார்த்துட்டு ஏண்டி தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு இப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வா வந்து சாப்பிடலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு பசிக்கல நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அம்மா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு உனக்கு ஒரு வாட்டி எனக்கு ஒரு வாட்டினா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்க முடியாது, வந்து ஒழுங்கா சாப்பிட்டு போய் படு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா விட்டா திட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக கீழே வராங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த புதுசா உட்காந்துருக்காங்க ஹீரோ அவனுக்கும் தான் சேர்த்து சாப்பாடு போடுறாங்க. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றானா ஹீரோனை ஒரு மாதிரி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கா, ஒருவேளை கமிட்டடா இருப்பாளா இல்ல சிங்கிளா இருப்பாளா, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தா என்ன பண்றது, அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரெயின் ஏறும்போது ஒருத்தனை வழி அனுப்பி வச்சிருந்தா ஒருவேளை காதலனா இருப்பானா, அவன் அண்ணனா தான் இருப்பான், ஒருவேளை புருஷனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்கோட அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவனை பார்த்துட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்ன்றத சிம்பாலிக்கா சொல்றான். இதனால இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொறையறிட்டு உடனே என்ன பண்றானா அவனே வந்து இந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுத்து தலையெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். சரின்ட்டு ஹீரோன் என்ன பண்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க காதலன் கூட இருந்த நினப்பாவே இருக்கு அப்படின்றனால அவங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, கண்டிப்பா அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, சரி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரம் அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது அவங்க அம்மா கிட்ட போயிட்டு மா கொஞ்ச நேரம் நீ தூங்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு வரேன், அதுக்கு அடுத்தது நான் தூங்குறேன் நீ வேடிக்கை பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகேபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட கண்ணாலே இவங்க பேசிட்டு இருக்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு டிடிஆர் வராரு. வந்ததுக்கு அடுத்தது எல்லாரும் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ இந்த இடத்துல கிடையாது, நீ ஏன்டா இங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சரி என்னோட டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சரியா தெரியல, அதனால தான் நான் இங்க உட்காந்துட்டு இருந்தேன், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் டிடிஆர் வந்தா நான் கேட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கூடிய கூட்டிட்டு போறாரு. ஹீரோ போறப்ப என்ன பண்றானா வந்துரு அப்படின்ற மாதிரி கிரண் கிட்ட சொல்லிட்டே போறான். கிரண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கதா பாத்துட்டு இருக்காங்க. நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க மாத்திரை போட்டாங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க, மாத்திரை வேற போடல எப்ப எந்திரிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்தோட ஹீரோன் உட்காந்துட்டு
இருக்கா. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனோம் அதே பக்கம் போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்து அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்கிறான். அங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசல, செம்மையா வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிரண்னோட அம்மாவோட குரல் கேக்குது. ஆஹா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிரண் நினைக்கிறப்ப இப்போ இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எப்படி உள்ள வந்துருவாங்க, நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா கிரண் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியதானே, நான் தான் மறந்துட்டேன், பட் நீயாச்சும் எடுத்து கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வந்து பாத்தீங்கன்னா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் கிரண் வெளில போனா அவங்க அம்மா உள்ள போயிட்டாங்கன்னா ஹீரோ இருக்கிறத பார்த்து மாட்டிப்பாங்க அப்படின்றனால கிரண் பயத்தோட என்ன பண்றாங்க, கதவை திறக்கிறாங்க. அம்மா பாமா போலாம் அப்படின்றப்ப எங்க கூப்பிடுற பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. போறப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ எங்க இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறா. அப்போ அவங்க அம்மா என்ன கேட்கறாங்கன்னா யாரடி தேடுறா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பொண்ணு இல்லம்மா டிடிஆர் வந்துட்டு இருந்தாரு, அதான் நம்ம இடத்துக்கு வந்துட்டு போயிட்டாரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா அப்படின்றப்ப அவர் இன்னும் வரல, சீக்கிரம் பா அப்படின்ற மாதிரி சொல்லி மாத்திரை எடுத்து கொடுக்க கூப்பிடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றானா சரி ஹீரோன் கண்டிப்பா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல கீழே இறங்குறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் மேலே ஏறான். இவனை நோட் பண்ணிக்கிங்க. அதாவது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்டே கிடையாது, அவன் இன்னும் 2 பெட்டி தள்ளி தான் போய் உட்காரணும். ஹீரோனுக்காக தான் இங்க ஏறி இருக்கான் போல இருக்கு. எப்படி ஹீரோன் தேடி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி அவன் போயிட்டான். ஹீரோன் என்ன பண்றானா அவங்க அம்மாக்கு மாத்திரை கொடுத்துட்டு இப்ப ஹீரோ எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரூமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா ஒருத்தன் படுத்திருக்கான். அவன் யாரு என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கூட நல்லா தான் சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தாலும் தெரியுது அது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இதை எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க முயற்சி பண்ணாலும் அவரை போக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஆயிட்டோம், சரி நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் இன்னும் பரப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்து பெட்டியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்க போற லைக் இந்த வீடியோவை பல பேர்கிட்ட காட்ட போகுது. அடுத்து ஒரு சூப்பரான சீரிஸ்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.